காலத்தில் ஊழியம் செய்யும் போது, பாட்டு பாடும் போது, வசனம் சொல்லும் போது இதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்து சிரிச்சிட்டே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டானா, வீட்டுக்கு போகும்போது தனிமையாக இருக்கும் போது உடைஞ்சு போயிருந்த சூழ்நிலை உண்டு. என்னோட எதிர்காலத்தை குறித்து பயந்தது உண்டு. நெக்ஸ்ட் என்ன நான் செய்ய போகிறேன் அப்படின்னு பயந்தது உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னோட காதில் மெதுவாக சொல்லுகிறார், உன்னோட வாழ்க்கையை மீட்டு கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன், உனக்கு நானே ஆரோக்கியம் அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் அதுக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறேன். இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வார். உங்கள் சூழ்நிலையை பார்த்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவார். ஜாமக்காரன் ஜெபம். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். இளைய தலைமுறை ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய இளைய தலைமுறையின் போது ஸ்டெல்லா ரமலா, அடுத்து ஜான் ஜபராஜ், அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய பென்ஸ், இவங்களாம் இளைய தலைமுறையாக ஒரு ஊழியத்தை செய்து வருகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டெல்லா ரமலா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்காக அதையும் ஜெபம் பண்ணுங்க. ஆரம்பத்தில் நாங்கள் ஜெபிக்கிற போது எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளலை, எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளலை, தனிமையாக தான் நாங்கள் அழுது கொண்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவநாய கர்த்தர் எங்களை என்ன செய்கிறாரு, பல மடங்கு உயர்த்துகிறான்னு சொல்லி நம்முடைய ஸ்டெல்லா ரமலா சொல்லுகிறத பார்க்குறோம் இல்லையா? அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினால், இரக்கத்தினால இன்றைக்கி ஆண்டு கொடுத்ததான அந்த நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக நம்முடைய ஸ்டெல்லா ரமலாவோட ஊழியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காரியங்களே பார்க்குறோம். அதில் நிறைய அந்த ஊழிய அழைப்பு இல்லையா? அடுத்து இந்த ஜீசஸ் கால்ஸ் நடத்த போகிறது அவங்க தான் சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்போது என்ன நடக்குதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2-3 வருடங்களாக நம்முடைய ஜீசஸ் கால்ஸ் என்கிறதான அந்த ஊழியத்தை நிறுவுகிறதான நம்முடைய ஸ்டெல்லா ரமலாவும் டேனியல் டேவிட்சனும் செய்கிறதான ஊழியம் இது நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. போகும்போது நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தாங்க. அது கர்த்தருடைய கிருபையினால், இரக்கத்தினால நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்தார். ஸ்டெல்லா ரமலாவுக்காக குறைஞ்சது 4 ஆண்டுகளாக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதில் அவங்க திருமணத்துக்கு முன்பாக இருந்தே நான் அதை ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஜீசஸ் கால்ஸ்ங்கிறதான ஒரு ஊழியம் இன்றைக்கி ஸ்டெல்லா ரமலாவுக்கும் நம்முடைய டேனியல் டேவிட்சனுக்கும் அவங்க கொடுக்க போகிறதாக ஒரு பேச்சு. ஆனால் இன்றைக்கி பால்திரன் அவர்களாக இருக்கட்டும், அவர் மனைவியாக இருக்கட்டும், அடுத்த மகனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடியவங்க. அப்போ தமிழ்நாட்டு ஊழியத்தை யார் பார்ப்பா, தமிழ்நாட்டு ஊழியத்தை யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டெல்லா ரமலா தான். இதுக்கிடையில் என்னங்க பிரச்சனை, எதுக்காக அவங்களை ஜெபிக்கணும் அப்படி சொல்லி கேட்குறதான ஒவ்வொருத்தருக்காக நான் சொல்ல இருக்கேன். என்னென்னு கேட்டால், இப்போ அவங்க ப்ரெக்னன்சியாக இருக்காங்க. யார்? நம்ம ஸ்டெல்லா ரமலா ப்ரெக்னன்சியாக இருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் வரப்போகிற எங்களுடைய வாரிசுக்காகவும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பதிவிட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த ஜீசஸ் கால்ஸ் ஊழியமாகப்பட்டது தொடங்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்ன வரைக்கும் கர்த்தர் தான் நடத்துகிறார். ஆனால் அதுக்கு இடையில் இங்கே இருக்கிறதான ஜீசஸ் கால்ஸ் இருக்கிறதான அந்த ப்ரேயர் வாரியர்ஸ் இவங்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒற்றுமைன்றது இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் போய் ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க வெளிநாடுகள்லாம் போயிடுறாங்க. போன பிறகு இங்கே நடக்கிறதான சம்பவம் நம்முடைய பால்தினர் ஐயாவுக்கு தெரியாது. அப்போது தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல அந்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் வாரியம் இல்லையா, ஜெப கோபுரங்கள் இருக்கிறது, எத்தனை இடத்துல சென்டர் இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதான அந்த ஆட்கள் அவங்க என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா, அந்த ஜீசஸ் கால்ஸ் நேமுக்காக ஒரு வேளை ஜெபம் பண்ணாலும் இவங்களுக்காக பயப்படுகிறதான பயம் இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காணிக்கை கலெக்ட் பண்ணி ஒரு மாதமானால் நம்ம ஜீசஸ் கால்ஸுக்கு கொடுக்குறாங்க. இந்த வருமானத்தை நம்பி கொண்டிருக்கிறதான நம்முடைய பால்தினகரன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, வருமானம் வருது, அப்போ யார் ஏதோ பண்ணிட்டு போட்டு சொல்லிடுறாங்க. அப்போ யாருமே ஒரு சார்ந்து ஒரு பயபக்தியோடு கூட இது தேவனால் உண்டானது, இந்த தேவனால் உண்டான ஒரு காரியத்தை செய்வோம்னு சொல்லி யாரும் செய்கிறது இல்லைங்க. இப்போ இந்த இளைய தலைமுறை நம்முடைய ஸ்டெல்லா ரமலா தலையிட்டு
இந்த ஜீசஸ் கால்ஸ் நடத்துவாங்கன்னு சொன்னால் இதில் ஒரு 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 சம்பவம் ஏற்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய ஆட்களை எடுத்துட்டு ஒரு இளைஞர்களை நீங்கள் ஜீசஸ் காலத்தில் வைப்பீங்கன்னா இன்னும் உங்களுடைய ப்ரேயரும் சரி, உங்களுடைய இந்த ஊழியமும் சிறப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கி டிஜிஎஸ் ஐயா காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர்த்த பொறுப்பில் வச்சுருக்குறாங்க. இந்த பொறுப்பில் வைக்கிறவங்களுக்குள்ளாக என்னென்னா, தெய்வ பயம் இல்லாமல் நாங்கள் தான் அந்த ஜீசஸ் கால்ஸை வழி நடத்துகிறோம், நாங்கள் தான் ஜீசஸ் கால்ஸுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறோன்னு சொல்லி இவங்க அவர் பால்தின ஐயாவை கொஞ்சம் டார்கெட் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு இடையில தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த பொறுப்பை நம்முடைய ஸ்டெல்லா ரமலா அவர்கள் எடுக்கிற போது பழைய ஆட்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு புது ஆட்களை உள்ளே வைக்கிற போது இந்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் வாரியர்ஸ் டவர்ஸ் இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு கடவுள் சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ என்ன நடக்குதுங்க? சரிங்க, இப்போ இந்த ஜீசஸ் கால்ஸுக்கு மட்டும் ஜெபிக்கிறோமா அப்படின்னா இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதான 38 மாவட்டங்கள் மேலாக இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஒவ்வொரு தாலுகாக்களிலும் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஏன்னா ஜீசஸ் கால்ஸ் மட்டும் நம்முடைய ஊழியம் இல்லை, இருக்கிற அனைத்து கிராம ஊழியங்கள் இருக்கிறதான கிராமத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபிக்க போகிற ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜீசஸ் கால்ஸாக இருக்கட்டும், அதில் மற்ற யாராக இருக்கட்டும், இந்த ஏழை எளிய பாஸ்டரை பார்க்கறது இல்லைங்க. ஏழை ஊழியக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுறாங்க, ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அது சேர மாட்டேங்குது. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி ஜீசஸ் கால்ஸ் அவர் டிஜிஎஸ் ஐயா அவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்டாலும் அந்த ஜீசஸ் கால்ஸ் ஆகப்பட்டது அன்னைக்கு எப்படி இருந்தது? அவர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் போய் டிராஃபிக்கில் நின்று ஜபங்கள் ஆரம்பித்தாராம், பெரிய இடத்துல நின்று கூட்டங்கள்லாம் கூட்டினாங்க என்றெல்லாம் சொல்லி சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி அங்கே நீங்கள் வானகரம் மற்ற இடங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் நேராக பார்க்கலாம் அந்த ஜீசஸ் கால்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஏடு பதிவேடு, ஐயா போட்ட ட்ரெஸ்ஸு, ஐயா வைத்திருந்த வாட்சி, அவர் பயன்படுத்தினதான பைபிள் எல்லாம் நினச்சிட்றாங்க ஒரு மியூசியத்தில் வைக்கிறது போல் வச்சுருக்குறாங்க. நீங்கள் நேராக போனால் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னென்னா, அன்புள்ள சகோதரி ஆகிய ஸ்டெல்லா ரமலாவுக்கு ஜாமக்காரன் ஒரே ஒரு வேண்டுகோள். கார்னியா பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ இன்ஜினியரிங் சீட்டுக்காக ஏழை எளிய ஜனங்கள், கிறிஸ்துவ ஜனங்கள் பாஸ்டர்கிட்ட போய் அவங்க எவ்வளோ ரெக்கமெண்டுக்காக கேட்குறாங்களாம், அது சரியான முறையில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. சரிங்க, அப்போ அந்த பங்காளர் திட்டத்தில் பணம் கட்டுறாங்க, எல்லாம் ஜோம் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோடிக்கப்பட்டு பணக்கார பிள்ளைகளுக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கிறதாக ஒரு தகவல் கிடைத்தது. அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய ஸ்டெல்லா ரமலா அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜீசஸ் கால்ஸை கையில் பொறுப்பெடுத்து அதில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டுமாக அதில் இருக்கிற நம்பர்ஷிப்புகளுக்கு நீங்கள் ஒரு புது அறிக்கையிடலாம். என்ன அறிக்கையிடலாம்? மருத்துவத்துக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், உங்களுடைய வீடு இடிஞ்சு போனால் வீடு கட்டித்தரோம், இத்தனை ஏழைகளுக்கு நாங்கள் சோறை போடுறோம், இத்தனை ஊனமுற்றோர் பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டார்கெட்டை எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, வளர்ந்து வருகிறதான ஒரு வளர்ச்சியை நான் பார்க்குறேன். அதுக்கிடையில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் அவங்கவுங்க ஒரு கட்டம் கட்டி கொண்டு ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கட்டம் கட்டி கொண்டு ஒரு ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க, கர்த்தருக்காக ஊழிய செய்கிற பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் ஜீசஸ் கால்ஸில் போய் உட்காந்து அந்த கடற்கரை மத்தியில் இருக்குது வானகரமா, ஆமாம், அங்கே போய் நான் உட்கார்ந்து சீசா என்கிறதான ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் போய் நின்று கேட்கும்போது அப்போ தானே புயல் நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்து அவங்களோட காரில் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, துணிகளை கொடுத்தாங்க. ஆனால் எத்தனையோ ஏழ்மையான பாஸ்டர்கள் சட்டை கிழிஞ்சு போய் உட்கார்ந்தவர்களுக்கு உங்கள் பேர் வரலன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நான் கேட்கலான்னு ஒரு கேள்வி கேட்கும் போது எனக்கு உரியதான பிளாட்ஃபார்ம் இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏழை எளிய ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறோம். ஆனால் இருந்தாலும் தேவனுடைய கிருபையினால் இரக்கத்தினால பாலுதினர் ஐயா அவர்கள் அதை செய்யலை அப்படின்னா நம்முடைய ஸ்டெல்லா ரமலா அவர்கள் செய்வார்கள்னு சொல்லி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த வீடியோ பார்க்குறதான அன்பு சகோதரர்களே, நீங்கள் தயவு செய்து வளர்ந்து வருகிறதான ஊழியக்காரருக்கு என்ன செய்யுங்க, ஒரு ஊக்கப்படுத்துங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க,
ஸ்டெல்லா ரமலாவுடைய மேக்கப்பு, ஸ்டெல்லா ரமலாவுடைய காஸ்டியூமு, ஸ்டெல்லா ரமலாவுடைய துணிவுல ஆடைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்களுடைய நாகரிகமாக இல்லை அவங்களுக்கு உடையான்னு தெரியாது. ஆனால் இதை நான் பேசும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கமெண்டில் கழிவு ஊற்ற போகிறான், அது எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜீசஸ் கால்ஸ் என்கிறதான அந்த ஊழியமாகப்பட்டது இப்போது நிர்வாகமாகப்பட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார். அப்போ எப்படியா சரியாகப்படும், அது எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அங்கே சொல்ல போகிற அந்த வேத வசனத்தின் பிரகாரம் இந்த ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தை ஸ்டெல்லா ரமலா கையில் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டெல்லா ரமலாவுடைய ஜெபமும் சரி, ஸ்டெல்லா ரமலாவுடைய அந்த வைராக்கியமும் சரி இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அதனால் இந்த ஜாமக்காரனாகி நான் என்ன சொல்கிறேன் வர அப்படின்னா, இன்றைக்கி ஸ்டெல்லா ரமலாவுடைய ஊழியமாகப்பட்டது இன்றைக்கி அவங்க நல்லபடியாக போயிட்டு இருக்கிறாங்க, நல்ல பிளாட்ஃபார்மத்தில் இருக்கிறாங்க. அப்போ தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னா ஸ்டெல்லா ரமலாவுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்யணும், ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தை ஸ்டெல்லா ரமலாவுக்கு ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இது வந்து ஷாரோனுக்கு போகுமா இல்லை ஷாமுக்கு போகுமான்னு சொல்லி நிறைய போட்டி போட்டாங்க. ஷாரன் வந்து என்ன செஞ்சாங்க, அமெரிக்கா தேசத்தில் நல்லா இருக்கிறாங்க. நம்முடைய ஷாம் வந்து அவருடைய குடும்பத்தை பார்த்துட்டுருக்கிறாரு. ஆனால் யாருக்கு இன்றைக்கி வந்து மேடையில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, யார் ஒர்ஷிப் பண்ண வைக்கிறாங்க, யாரை பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்கன்னா இளைய மகளாகிய நம்முடைய ஸ்டெல்லா ரமலா தான். அதனால் இந்த வீடியோ பார்க்குறதான அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் குடும்பத்திலையும் சில பிள்ளைகள் என் மூத்தவன் தான் ஊழியம் பண்ணணும், அதில் நடுப்பு மக தான் ஊழியம் பண்ணு சொல்லி நினைக்காதீங்க. யார் வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுங்க. அப்போ தான் என்ன செய்யும், ஊழியமாகப்பட்டது சிறப்பாக இருக்கும். அதனால் நான் சொல்ல வர காரியம் என்னென்னு கேட்டால், தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் அடுத்த ஒரு ஊழியக்காரரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி எப்படி ஸ்டெல்லா ரமலா தான் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, காலம் கடைசி காலம், சத்தியம் எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா பாடுகிறதுனாலையோ ஆடுகிறதுனாலையோ இந்த ஊழியம் சிறப்பாக இருக்காது. ஏன்னா டிஜிஎஸ் ஐயா வந்து என்ன பண்ணாராம், பிரசங்கம் பண்ணார், அத்தனை லட்சம் பேர் கேட்டாங்க. இன்றைக்கி பாடுதலருக்கும் அப்படி தான் வந்து அந்த ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் அதுதான். அப்போ அதுக்கடையில் ஏன் அவர் ஆட விட்டு பாட விட்டு இதெல்லாம் என்ன யாருது? போதிக்க வேண்டியவர்கள் போதிக்கணும், பாட வேண்டியவர்கள் பாடணும். ஆனால் பாட வேண்டியவர்கள் போதிக்கிறதாகவும் போதிக்கிறவர்கள் பாட வேண்டியதாகவும் இந்த நேரம் மாறும் போது தான் சில தடுமாற்றம் ஏற்படுகிறது. அதில் தயவுசெய்து சொல்கிறேன், பாடுகிறவர்கள் பாடட்டும், ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கட்டும், சத்தியத்தை போதிக்கிறவர்கள் என்ன செய்யட்டும், போதிக்கட்டும். அதில் இந்த நாளில் கூட தயவு செய்து ஸ்டெல்லா ரமலா அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அருமை ஆண்டவரே, நான் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஸ்டெல்லா ரமலா என்கிற அந்த ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஊழியத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை எடுத்து போடுவீராக. ஏசப்பா, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அந்த ஊழியமாகப்பட்டது உம்முடைய கரத்தில் தர வேணுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஸ்டெல்லா ரமலா அவர்களை ஆசீர்வதிங்க. எத்தனையோ நாட்கள் வேதனையோடு கூட இருந்திருந்தாலும், எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே ஒரு மீட்டிங் நடத்திட்டு போய் தனிமையில் இருந்திருந்தாலும், நீங்கள் தாமே அவர்களை வழிநடத்தி வந்திருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டேஜை கொடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல இடத்துல இன்னும் பிரசவம் பண்ண கொடுத்துருக்கீங்க. இந்த ஜீசஸ் கால்ஸ் இருக்கிறதான ஆண்டவரே பாதி மனிதர்கள் அதை வஞ்சிக்கபடியாக இருக்கிறார்கள். அதனால் இந்த ஜீசஸ் கால்ஸ்க்காக நம்ம அவசரத்தோடு என்ன செய்யணும், செபிக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. பழைய ஆட்கள் வந்து செய்கிறதான ஒவ்வொரு தவறுதனால இந்த ஜீசஸ் கால்ஸ் ஊழியம் முடக்கப்பட சூழ்நிலை இருக்கிறதை பார்க்குறோம். அதனால் ஆண்டவரே, நீர் தாமே அந்த பிசாசுடைய கிரியைகள் அணுகாதபடிக்கு பழைய ஆட்களை தூக்கி வெளியே போட்டுட்டு புதிய நபர்களை நியமிக்கும்படியாக தகப்பனே நீங்கள் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த ஜீசஸ் கால்ஸ்குள்ளாக ஒரு கருப்பாடு ஆண்டவரே, கருப்பாடு ஒன்று மட்டுமல்ல நிறைய இருக்கிறது. இதனால் ஜீசஸ் கால்ஸ் ஊழியம் உடைய இருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. அதில் ஆண்டவரே, நீர் தாமே ஸ்டெல்லா ரமலாவையும் டேனியல் டேவிட்சனையும் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிறக்க இருக்கிறதான அந்த சந்தையும் அந்த வாரிசையும் ஆசீர்வதியும். நல்ல ஒரு நாட்களில் நம்முடைய கிருபை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால ஒரு அற்புதங்களை தகப்பனே செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அதே போல் ஆண்டவரே இந்த ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தை எங்கள் ஸ்டெல்லா ரமலா ஆண்டவரே சகோதரிக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் தாமே ஊழியத்தை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். பிறக்க இருக்கிறதான குழந்தைக்காய் ஜெபிக்கிறேன், அந்த குழந்தையும் ஆண்டவர் நல்லபடியாக பிறக்க உதவி செய்யுங்க. அப்போ அந்த பிள்ளையும் ஒரு அபிஷேக படப்படம்னா ஜெபிக்கிறோம், உங்களுடைய கரத்தில் அங்கே ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீ செய்ய இருக்கிற நன்மைகளுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு பிரியமானவர்களே, நம்ம ஸ்டெல்லா நம்மளை ஜெபிச்சிருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் அந்த ஊழியத்தை அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அதனால்
இந்த ஊழியத்தில் ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தில் இருக்கிறதான பழைய ஆட்கள்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு புது ஆட்களை வைக்கிற போது தான் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கும். இல்லாவிட்டால் பழைய ஆட்களே வந்து இந்த ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தை கெடுத்துருவார்கள். தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.